என் பேர் வந்து ஷஃபீக். நான் வேலூர் மாவட்டம்லேருந்து வரேன். எனக்கு கீழே வீழ்ந்து 2022 நான் கீழே வீழ்ந்தேன். 4 பேர் நான் மசூதியில் இருப்பேன். மசூதியில் இருக்கும்போது 4 பேர் ஜமாத்காரங்க வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இதுமாரி நான் சோல்பிரி பார்த்துக்கிறேன்ப்பா, நீ அங்கே போனால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. சோல்பிரி எல்லாம் காட்டினாங்க. அது காட்டினால அது பார்த்து அம்மா கூப்பிட்டு வந்து இங்கே 3 மாதம் தங்கினேன். 3 மாதம் தங்கினால எனக்கு எல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. இங்கே சோல்பிரி பார்த்தேன். இங்கே சோல்பிரி வந்து இங்கே 3 மாதம் இருந்தேன். இங்கே 3 மாதம் இருந்தனால எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்குது. நானே வாக்கரில் பிடிச்சி நானே வெளியில் போகிறேன், வெளியில் வரேன். டைலர் மிஷின் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த டைலர் மிஷினு அதை வச்சுக்கிட்டு நான் வீட்டில் துணி எதனா டைலர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சின்னதாக எதனா சம்பாரிச்சிட்டுன்னு இருக்கேன். சோல்பிரி வந்தனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பின்னால் அந்த நம்பிக்கை இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது, தைரியமே கிடையாது எனக்கு. இங்கே சோல்பிரி வந்தனால எனக்கு எல்லாம் உணிச்சு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கும்போது நான் எதுவுமே வேலை செய்ய என்னால் நடக்க முடியாது, எதுவுமே வாக்கர்லேயும் பிடிக்க முடியாது என்னால். அவ்வளோ வெளியில் எங்கேயும் போக முடியாது, வீட்டிலே உட்காந்துக்கிட்டே மூலையில் இருப்பேன். இந்த சோல்பிரி பார்த்தனால இங்கே வந்து இங்கே ஸ்டிக்கு பிடிச்சி கூட நடக்கிறேன். ஒரு வாட்டி வீட்டில் உட்காந்து ஸ்டிக்கு பிடிச்சி நடக்கிறேன். நம்ம வாக்கரில் நல்லா பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் போகிறேன். இப்போ நான் பஸ்ஸில் வந்தேன், வாக்கர் பிடிச்சின்னு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வரும்போது கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கூட வருவேன். இப்போது இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. வாக்கர்லேயே பஸ்ஸில் போய் வாக்கர்லேயே அருமையாக வீட்டுக்கு வந்துடுறேன். இங்கே நல்லா வசதி, சாப்பாடு எல்லாம் நல்லா, சாப்பாடு நல்லா, அந்த சார் எல்லாம் நல்லா எக்ஸஸ் பண்ணாங்க. எதுவும் இல்லை, எந்த குறையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த சிஸ்டர் இருப்பாங்க, எதனா ஜுரம் வந்துச்சுன்னா அப்போதைக்கு வந்து பார்ப்பாங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த குறையும் இல்லை. இங்கே வந்தனால தான் கொஞ்சம் நான் முன்னேறி வந்துக்கிறேன். இல்லைனா நான் இங்கே வரலன்னா நான் இங்கே வீட்டில் மூலையில் தான் உட்காந்துருப்பேன். டைலர் மிஷின் எல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறமா வீட்டுக்கு போகும்போது டைலர் மிஷின் கொடுத்தாங்க மேடம். அது வீட்டில் மசூதியிலே வச்சு அந்த டைலர் மிஷின் வச்சு ஏதோ சின்னதாக துணி டெக் பண்ணிவிட்டு தைச்சினிக்க. வர 5 ரூபா 10 ரூபா எப்படின்னா தராங்க. அதை வச்சுட்டு அப்படியே இங்கே சோல்பிரி வந்தனால தான் இங்கே டைலர் மிஷின் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால வீட்டில் இப்போ உட்காந்து இந்த டைலர் மிஷின் எடுத்து எதனா ஒரு துணி, ஜாக்கெட்டோ புடவையோ எதனா டக் பண்ணி அதை சம்பாதிச்சுனுக்கேன்.